அந்த விளையாட்டு ஜீவிகளாக அங்க பொன்னாரண்ணம் பொன்னாரண்ணம் பேரு சொன்னா வெள்ளி பெருமை வீதி இழந்துட்ட போதும் எதிரிகளுக்கு சொல்லித்தார் வெள்ளைட்டி எடுத்து பேசிய யாரும் இல்லையா பத்து நாட்கள் அன்னமாராட்சி அதிகாரம் நீதி தவறாமல் நித்திகள் வங்காமல் சத்தியம் தவறாமல் சேத்திரங்கள் வங்காமல் நீ என்று சொன்னால் நீதி உரையாளர்களுக்குத்தானே அன்னமார் சுவாமிகள் ஆட்சி வரிவாரம் செய்து வந்தார் அப்படி ஆட்சி வரிவாரம் செய்து வரும்போது நாட்டு மக்கள் உணர்ந்தானே ஆடம்பரங்கள் வந்தாங்க சந்தோஷம் இன்பமனங்குழந்தாங்க இருகோளு இந்த கதைதான இப்ப இருக்கு பாடுபட்டு எப்படியோ எல்லாம் செஞ்சோம் ஆனா இதுவரைக்கும் இந்த பொன்னர் சங்கர ஆட்சி காலத்துல நம்மளுக்கு ஒரு விரோதமும் நடக்கல ஆனா இப்ப பார்த்தோம்னா பொழுதோடு நாம பாத்துட்டு போனா காலையில பார்த்து இப்படி உழவோட்டின மாதிரி கிடக்குது ஆமா இது என்னன்னா பண்றது ஏன்னா இது யாரு செஞ்ச வேலையா இருக்கு இது சாதாரண போயில யாரும் பண்ண முடியாது ஆனா ஏதோ மிகப்பெரிய மிருகஜாதி கூட்டமாட்டு இருக்கிறது எங்கேயோ இருந்து வந்துதானே எத்தனையோ வயல்களா நாசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது கொஞ்ச நாளாவே நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்குதப்பா இப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம நாட்டுல வாரு வயிற்று பிழைப்புக்கு போறதான தானியத்துக்கு வழி இல்லாமல் போய்விட மாட்டிருக்கிறார் அதனால இதை பாரு நம்ம எசமாக எடுத்ததால போய் சொல்லி ஒரு நல்ல ஒரு முடிவைத்தாலே எடுக்க வேணும் அப்படி என்று என்ன விதமாறாக நேரோ போலாங்க நான் வரலீங்க எங்க வரலீங்க கவுண்டரோடு பெரிய கவுண்டர்கிட்ட போய் இந்த மாதிரி இங்கெல்லாம் சொல்லிட்டு வந்தா தான் நாளைக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்களா அப்ப நம்ம சோத்து பழியெல்லாம் போயிடும் அப்படி என்று கட்டைக்குள்ள ராசாவாருக்கு ஏழை மக்கள் தோறுந்தான் ஐயா சாமி சரணம் சரணம் எங்கோ ஐயா பொன்னாடவரே நான் என்ன சொல்லட்டு எங்க பொன்னாட வாய்னாலே நாங்க எடுத்து வசூலோம் எங்க நாவாளே ஐயா பொன்னாடே மக்களே ஐயா அதாவது இந்த ஊடகம் இல்லை ஆனா இதுவரைக்கும் நாங்க சொல்லாம நீங்க ஒண்ணும் புரியாது அரண்மனைக்கு வந்ததும் இல்ல அப்படி இருக்கிற போது மக்கள் ஒரே பெரும் கூட்டமா வந்திருக்கிறீங்களே என்ன ஆச்சு ஏதாச்சு ஏன்
என்னப்பா ஐயா சாமி நாங்க வாருங்க அனுதினமும் காடுகளுக்கு போய் எல்லாமே பண்ணி விட்டுட்டானே வீடு வருவது போல வந்துட்டவங்க. ஆனா இது பார்த்த அந்த 5-6 நாளா அக்கம் பக்கத்துல இருக்கிற காடுகளை எல்லாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயோ இருந்து வந்து ஒரு மிருக தீதி சிந்துதானே வந்து எல்லாம் சூறையாடி சாப்பிட்டு போட்டு புடிக்கிறதுக்கு போயிருந்தது சாமி. ஒரு ஆடு மாடா இருந்தா மேய்ஞ்சிட்டு தான் போகும். ஆமா. ஒரு எதுவா ஒரு பெரிய ஜீவராசியா இருந்தாலும் மேய்ஞ்சிட்டு போயிடும். ஆனா இது மேய்ஞ்சி வந்து தலைமையே தெரியாத அளவுக்கு அழிச்சு போட்டு போகுதுன்னு உருட்டு 60 அடி தானே தூரம் இருக்குதுங்க. ஏதோ அசுர மிருக மாட்டேங்குதுங்க ஐயா. என்னப்பா இது இந்த புல்லு மேயக்கூடிய மிருக ஜாதின்னு பார்த்துட்டு ஆடு மாடு குதிரை யானை இந்த மாதிரி தான் ஏதாவது சாப்பிடும். ஆமா. இப்ப யானை வந்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தெரியாத மாதிரிதான் இல்ல. ஆமாங்க. ஆனா அப்படி இருக்கிற போது யானையா இருந்தாலும் புள்ளத்தான் தின்னு போகும், நிலத்தை எதுவும் செய்யாது. ஆனா அப்படி இருக்கிற போது இது பூமியும் உளவாட்டு போட்டு போயிருக்குது அப்படின்னா அது என்ன ஜீவராசின்னு உங்களுக்கு தெரியலையா? அப்பா சரி இருந்தாலும் பரவாயில்லை இருங்க. நான் சாமி இருக்கிறதாலே சொல்லி அது என்ன சொல்லித்தானே விசாரிக்க சொல்லுகிறேன். அப்பா என்று அப்பா சாம்புதா நீதானே எல்லப்படுகிற சீமிகிறதானே காவலுக்கு இருந்து கொண்டு எங்கிருந்து எந்த மிருகம் வருகிறது எந்த திசையிலிருந்து வருகிறது எப்படி சொல்லித்தானே கவனித்து இரு. என்ன ஏதாவது சொல்லி பார்த்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எத்தனையோ நேரம் தானே காத்துத்தானே இருந்து பார்க்கிற போதுதானே எந்த மிருகம் கண்ணுக்கு சிக்கவில்லை. தசமாகத்துல வந்து சாமி பொன்னாண்டவரே நானும் காவலுக்குத்தானே வட்டி காவலுக்கெல்லாம் இருந்து பார்த்துட்டுங்க எதுவும் அந்த மாதிரி கண்ணுக்கெல்லாம் சிக்கலைங்க சாமி. எந்த மிருக ஜாதி பண்றாங்க இல்லைங்க. என்னவா இருக்கு சரி பார்க்க முடியா அப்படி என்று சொல்லும் போது இப்படி சில நாட்கள் தானே கழித்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அடிமாட்டம் செய்து வந்த சங்கவல்ல கும்பலாகப்பட்டது. ஒரு நாள் வேலை பொழுதானே அந்த பொன்னிவ நாட்டு சீமையிலே இளப்பிரதம சீமைகிறதானே படுத்திருந்தது. அப்படித்தான் இருக்கிறவோ நித்தமும் நகரில செம்படிங்க பண்டாரம் அனுதினமும் தானே சிவபூசை செய்வது வழக்கம். அதே பிரகாரம் தானே அதிகாலை பொழுதுதானே வில்வைகளை வைக்கலாம்னு சொல்லித்தானே காலை பொழுது நேரத்திலே வில்வைகளை வைக்கலாம்னு காலை வைக்க வந்தா. அப்படி வரும்போது அந்த சங்க வெள்ள கும்பலாகப்பட்டது வீரிட்டுத்தானே படுத்திருந்தது. அதிகாலை 5 மணிக்கு வரவும் கொம்பன் என்று அறியாது பாறை என்றுதானே கால் வச்சு மேலேறி அந்த செம்பலிங்க பண்டாரம் தானே வில்வைகளை பறிச்சா. அப்படி பறிக்கிற போது சரவணானை எட்டி குதிச்சது. யாருடைய அதிகாரத்தினால நீ காலை வச்சு மேல ஏறின ஐயா கொம்பராசா செம்பலிங்கமே ஐயா யாருடைய அதிகாரத்தினால என்னால காலை வச்சு ஏறின கொம்பா கொஞ்சம் கம்மனு அதிகாரம் இல்ல ஒண்ணும் இல்ல. நான் வாரு வெடியால போகணும்ட்டு எங்க போகணும்? ஓ மணிய பூசைக்கு போகணுமா? வைக்கிறாங்க. நான் வந்தேன். சரி இருட்டுக்குள்ள நீ பாறையாட்டுக்காரதா பாறை நினைச்சு மேல ஏறிட்ட. அப்படியா? நினைச்சுக்கா நீ பாறைன்னு சொல்லி தெரியாத வேலை வச்ச நடிக்கு நீ விட்டுட்ட. இல்லைன்னு சொல்லி கொம்பால குத்தி குளக்கால அது மட்டும் பண்ணிடாத கொம்பராசா. மனசுக்கா ஆமா நீ எந்த நாடு சேர்ந்தவன்? நான் பொன்னிவள நாடு. பொன்னிவள நாடு. இந்த பொன்னிவள நாட்டுல இருக்கிறாங்க பொன்னார் சங்கரம் உனக்கு தெரியுமா? ஆறு பொன்னார் சங்கரம் சொல்லி 2 பேர் இருக்கிறாங்கல்ல? ஆமா எங்க எசமாக 2 பேர் இருக்கிறாங்க. ஏன் அதுக்கு என்ன எசமாங்கன்னு சொல்ற என்ற முன்னாலே அவியில? ஆமா அவ எசமாங்கதான். எசமாங்களா? உங்களுடைய எசமாங்கிட்ட நான் ஒரு செய்தி சொல்லணும், அதை போய் நீ சொல்ல முடியுமா? நீ செய்தி சொல்றியா? ஆமா சொல்லு. அப்படியா? ஏய் என்ன சொல்லு, நம்ம தகுதிமா கேக்குறேன். அப்படின்னு சொல்லும் போது அப்பா கொம்பா நான் உன்னை பார்த்த உடனே அர்த்தம் தானே கலந்து விட்டது. நீ சொன்னதை போய் வீட்டு சொல்றதுக்குள்ள வாய் தட மாதிரி ஓடி போடுவேன். அப்படின்னு சொல்லும் போது அப்பா செம்பலிங்க பண்டாரமே நீ பாரு முதுகை காட்டு, நான் எழுதி விடுகிறேன். முதுகலை கூறப்பொருளான எழுதி விடுவதை கொண்டு போய் விசமான படிக்க சொல்லு, அதை தெரிஞ்சுக்குவா. அப்படியா? சரி கொம்பராசா. அப்படி என்று அந்த சங்க வெள்ள கும்பலாகப்பட்டது அந்த செம்பலிங்க பண்டாரத்தை குமி வச்சுத்தானே முதுகலை என்ன விதம் எழுதுன்னா முத்து நல்ல முத்து பாடு சதிவு சதிவு
இருந்தாள் பொன்னிவள நாட்டில்தானே அரச பரிகாரம் செய்து வரக்கூடிய சிற்றரச புருஷர்களுக்குத்தானே எச்சரிக்கை. அப்பா பொன்னிவள நாட்டு பொன்னர் சங்கரே, உங்களுக்குத்தானே வீரதீனம் மெய்யானதாக இருந்தால், மீச வச்சுத்தானே அரசாட்சி புரிந்து வருவதானே சத்தியமானதாக இருந்தால், நீங்கள் தானே ஒரு ஆம்பளையாக இருந்தால் பொன்னி விளையாட்டு செய்வதான இழப்பவர்களை செய்வதானே வாடிக்கு பக்கம் வந்து வரிப்போராட காத்திருக்கிறேன், எல்லைக்கு பக்கம் வந்து எதிர்ப்போராட காத்திருக்கிறேன். ஒன்றிக்கொண்டு என்னோட போர்க்களத்துக்கு வாருங்கள் பார்க்கலாம்னு அங்க கோரப்பள்ளதான எழுதிவிட்டது. அப்படி எழுதி விடும்போது எழுதிட்டீங்களா? எல்லாம் எழுதியாச்சு. எங்க போய் சாஞ்சு உட்கார்ந்துறாங்க. இந்த பொன்னிவள நாட்டுக்கு பொண்ணு இதை காமிச்சு போட்டு என்ன எழுதி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்க தெரியல. அப்படியா? அப்படின்னு சொல்லித்தானே அந்த அச்சமானது கலங்கி செம்பலிங்கம் வந்தாருந்தானே பொன்னாமல சாமி இடத்துலதானே போய் சொல்ல வேண்டும். வடநாட்டரவைக்கு வர வேணும்னு என்ன விதமாறான அந்நேரோ அரமனைக்கு ஓடி வந்து